இவன்தான். சார் இவன் தான் சார் அந்த சைக்கோ சஸ்பெக்ட். நீங்க உட்காருங்க மேடம். தம்பி உட்காருங்க. சார், மே ஐ நோ வை ஐ ஹவ் பீன் brought here? ஏய், உன் பேர் என்ன? ராபர்ட். ஆ? ராபர்ட் ஆண்டர்சன். இவங்க குழந்தைய கடத்தி எங்க வச்சிருக்க? வாட்? நான் குழந்தைய கடத்தல சார். ஆனா குழந்தைய கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு 3 ரீசன் தான் இருக்கும். தட்ஸ் ஃபார் மணி, ரிவெஞ்ச் ஆர் செக்ஷுவல் அபியூஸ். ஆனா இதுல எந்த மோட்டிவும் எனக்கு இல்ல. துப்பாக்கி எடுத்து உன்னை என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடு. அந்த குழந்தைய எங்க வச்சிருக்க? சார், நீங்க சொல்ற மாதிரி உங்க குழந்தை யாராவது கிட்னாப் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது டிமாண்ட் கேட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க முதல்ல உங்க மொபைல் ஃபோன்ஸ்லாம் வாங்கி சைபர் கிரைம் கிட்ட கொடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா கிட்னாப்பர் கால் பண்ணுவான். அதை வச்சு அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. நீ எனக்கு யோசனை சொல்றியா குப்புச்சாமி? சார், உண்மையை சொன்னா எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சார் இவன் பெரிய இன்டர்நேஷனல் கிரிமினல் சார். என்ன நடிப்பு நடிக்கிறான் சார்? சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார், என்னோட ஆக்டிங்க்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு. சார், இவர் சொல்கிற மாதிரி ஆக்டர் தான் சார். ஐம் எ மெத்தட் ஆக்டர் சார். என்ன ஆக்டரு? மெத்தட் ஆக்டர் சார். ஆக்டிங் லைவாக இருக்கணுன்றதுக்காக லைவாக ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறது தான் சார் மெத்தட் ஆக்டிங். நான் இப்போ ஒரு புது ப்ராஜெக்டில் கமிட் ஆயிருக்கேன் சார். அந்த ப்ராஜெக்டில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தை கடத்துகிற கேரக்டராக பர்ஃபார்ம் பண்ணுறேன். எங்கள் டேரக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் சார் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். என்னோட ஆக்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆனால் நான் குழந்தைய கடத்திட்டேன்னு சொல்கிறாங்க சார். ஐ எம் நாட் அ கிட்னாப்பர் சார், ஐம் அன் ஆக்டர் சார். யார் அந்த டைரக்டர்? மிஸ்கின் சார். ஆ? மிஸ்கின் சார். சத்தியமாக நான் கடத்தல சார். சார், நான் சொல்கிறத நம்புங்க சார். என் பேர் கூட உண்மை இல்லை சார். என் பேர் அமீர் சார். நான் ராபர்ட் இல்லை சார். இந்த மீச கூட ஒரிஜினல் இல்லை சார். பாருங்க சார், பாருங்க சார். யோ, அந்த லூசு பேர்ல வெளில விட்டு என்னன்னு விசாரியா? சார் ஒரு நிமிஷம் சார். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். இது எங்க ப்ராஜெக்டோட டேக்லைன் சார். திஸ் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. யோ, அவனை கூட்டி கொண்டு வெளியே விடியா. வாடா. வேற யார் மேலேயா சந்தேகம் உங்களுக்கு? ஹலோ, கதிரண்ணா, டேரக்டர் கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிட்டு சொல்லுங்கண்ணா. அடிக்கிறாங்கண்ணா. யாரு கவிதாவா? நீயும் அந்த கோகுலம் பெருங்குடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போமா. ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. வாமாங்கறல. மேடம், நாங்க ஒண்ணும் பண்ணல. இவதா பண்ணிருப்பா. சார் சார் சார், எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நான் உண்மையை ஒத்துக்கிறேன் சார். நிரஞ்சன் சார் வீட்டுக்குள்ள போய் லான்சி மேமோட கோல்டு செயின் எடுத்தது நான் தான் சார். அக்கா சாரிக்கா. அக்கா, நான் உங்க செயினை திரும்ப கொடுத்துறேங்க. கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துறாதீங்கக்கா. ஜெய், இந்த செயின் இன்கொயரி அப்புறம் வச்சுக்கலாம். இவங்க குழந்தைய ஏன் கடத்துனீங்க? குழந்தையா? சார், எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வீட்டு பக்கம் போனதே கிடையாது சார். ஆமா சார், நான் வேற 3 மாசம் முழுகாம இருக்கேன் சார். என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் சார், குழந்தையெல்லாம் நாங்க கடத்தல. ஏமா, உன் நகை தொலைஞ்சு போன விஷயத்தை அவன் வாக்கு மூலமா சொல்றேன். நீ எப்படி குழந்தைய பாதுகாப்ப? மிஸ்டர் லாரன்ஸ், நீங்க பெருங்குடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருப்போங்க. ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. ஏய், ஒன்ன பெத்ததே பாவம் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல உன் குழந்தைய வேற கடத்தி அந்த பாவத்தையும் நாங்க சேர்த்துக்கணுமா? சும்மா இருமா. உன்ன தலைமொழிக்கு 6 வருஷம் ஆகுதுல்ல, அப்புறம் ஏன்டி எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த? போலீஸ் ஸ்டேஷன் வந்து. ஏய் சும்மா இருடா. சார், அந்த குழந்தை காணாம போனதுக்கு இவதான் சார் காரணம். எப்ப பாரு காசு, காரு, பங்களா, யூஎஸ்ல செட்டில் ஆயிடணும். இதேதான் சார் அவன் மைண்ட்ல ஓடுது. எங்க அம்மா விடுங்க சார். ஏய், அவங்க அப்படிதான் சார். எஸ் சிஸ்டர் பாவம் சார். அவ ஒரு இன்னசென்ட் சார். அவ அழுது நான் பார்த்ததே இல்லை சார். எப்படியாவது எங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். தம்பி, அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்க என்ன பண்றதா நினைக்கிறீங்க நீங்க? சாரி சார். ஹலோ மிஸ்டர் மோகன்ராம், எங்க இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் உங்களை பார்க்கணும்னாரு. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்.
என்ன ஆறுமுகசாமி, என்னைய பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? ஏய் நிறைஞ்சா, நீ எங்கடா இங்க? நேத்து நடந்த பார்ட்டில ஏதாவது தகராறு வந்துச்சா? கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கியா? நீங்க குழந்தைய கடத்திட்டதா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். என்ன சாமி சொல்றீங்க? நிலா என் பேத்தி மாதிரி சாமி, அவளை எதுக்கு நான் கடத்த போறேன்? இவர் வாயை திறந்தாலே போய் தான் சார் சொல்லுவாரு. நாங்க அமெரிக்கா போறது ஃபர்ஸ்ட் இருந்தா இவருக்கு தான் பிடிக்கல. அன்னைக்கு கூட இவர் இப்படி தான் பேசினாரு. கண்டிப்பா இவர் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. ஆமாம்மா, நீங்க யூஎஸ் போக கூடாதுன்னு நினைச்சது உண்மைதான். ஏன்னா இந்த ராஸ்கலை என் கம்பெனிக்கு எம்டி ஆக்கிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா நீங்க பிடிவாதமா அமெரிக்காவுக்கு போயே அவனு இருந்தீங்க. இந்த வேலை உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? அமெரிக்காவில் இருக்க என் ஃப்ரெண்ட்ட சொல்லி விசாவுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணது நான் தான். இத நீங்க அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி தெரிய வேணாம்னு சொல்லித்தான் நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்போ உங்க குழந்தைய கடத்தி வச்சிருக்கேன்னு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. நல்லா இருப்பீங்கடா. என்ன போய் எப்படா உங்களுக்கு சந்தேகப்பட மனசு வந்துச்சு? சாமி, எப்படியாவது அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. அவன் அமெரிக்கா போய் தொலைகிட்டு வரேன் சாமி. சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். போடா. ஹலோ சார், ஒரு நிமிஷம் டேரக்டர் பேசணுமா சார்? ஹலோ சார், ஒரு நிமிஷம் சார், நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சார், சினிமா டைரக்டர் மிஷ்கின் லைனில் இருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், நான் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் பேசுறேன் சார். சார், அவன் என் ஹீரோ சார். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல கமிட் பண்ணியிருக்கேன். அதான் மெத்தட் ஆக்டிங் ப்ராக்டிஸில் இருக்கான் சார். சார் நீங்கள் ரிஹர்சல் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்குறதெல்லாம் உங்கள் ஸ்டுடியோக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்படி பப்ளிக்கில் வந்து பண்ணால் அது ரொம்ப நியூசன்ஸாக இருக்குது சார். சாரி சார், ஐ டேக் கேர். தயவு செஞ்சு சார் ப்ளீஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சாரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி சார். நீ போலாம்ப்பா, இன்ஸ்பெக்டர் உன்னை போக சொன்னாரு. குப்புசாமி, இவனை வீட்டில் விட்டுரு. சார், நானே போய்க்கிறேன் சார். சரி, போ. தேங்க்யூ சார்.